வணக்கம் தலைவா. இளநீ விலை எவ்வளவு? 30 ரூபான்னு விற்கிறோங்க. 30 ரூபா. சரி, ஒன்று வெட்டுங்க. தண்ணியாக இருக்குமா? தண்ணி தாங்க. தண்ணி தானே? ஓகே, அப்படியே சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடணுமா? நான் சாப்பிடணும். உங்களுக்கு தான் கூலாக பேசுவோம், சாப்பிடுங்க. நான் வெத்தலை சாப்பிட்டுருக்கேன். சரி, அப்படியே இருக்குதான். அப்படியா? அப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் சாப்பிட்றாங்களா? சரி, அப்படி வைங்க. வாங்க வாங்க, அப்புறமா சாப்பிட்றீங்களா நீங்கள்? அவங்க அம்மா கொடுங்க. சரி 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 சரி, இதை வரேன். வெயில் வந்து கடுமையாக இருக்குது. வெயில் கடுமையாக இருக்குது. வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரம் பரபரப்பாக இருக்குது. பரபரப்பாக இருக்குது. ஆமாம். உங்களுக்கு இளநீ நீங்கள் எப்படி எங்கே வாங்குறீங்க? இப்போ உங்கள்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட மரம் இருந்தால் கேட்குறது வேலை போச்சு. எனக்கு தரீங்களான்னு கேட்பேன். இப்போ கொடுக்குறதுனாக்கா வெட்டிங்க அப்படிங்கிறாங்க. நீங்களே நானே ஏறி வெட்டிக்கணும். அது ஏற்றி இப்படியே இறக்கணும். அவ்வளோ தூக்கு மாட்டி இறக்கணும். இப்போ ஒரு கொத்து எவ்வளோனா வெயிட் இருக்கும்? அது ஒரு கொத்து வந்து 15 கிலோ தாண்டி இருக்கணும். சில எண்ணெய் பொறுத்து இருக்குது. உடையாமல் இறக்கணுது. அப்படியா? உடையாமல் இறக்கி கட்டி வண்டியில் வச்சு கொண்டு வரணும். சரி ஐயா, இளநீ குடிக்க வந்தால் கொடுத்துருங்க. இல்லை, ஊட்டி கட்டி வாங்குறோம். சரி 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 வாங்க. 4 இளநீக்கு 500 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருக்குமா? இன்னும் இளநீ ஓடலில்லை ஐயா. 500 ரூபாய்க்கு நான் எங்கே போயிருக்கேன். இதாங்க அந்த இளநீ பைசா எடுத்துங்க. என்ன செய்யுங்க? நீங்கள் உங்கள் இளநீ காசை எடுத்துகிட்டு குடிங்க. நான் குடிக்கிறேன். சரி, அவருக்கு கொடுங்க. நீங்கள் ஒன்று எடுத்துங்க. சாப்பிடுங்க, கூலாக சாப்பிடுங்க. இளநீ நான் குடித்தா நம்மளுக்கு ஒத்துக்காது. அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே, ஒத்துக்காது. அதுதான் ரைட்டு. சம்மரில் இளநீ இப்போ தாராளமாக கிடைக்குதா? தாராளமாக கிடைக்கலிங்க. இளநீ மரத்துக்கு 3 நாள் தான் இருக்குது. குடும்பம் எல்லாம் கொட்டுறது. வெயில் ஓவர். அப்படியா? வெயிலில் வேணால் ஏறி பார்த்தோம்னா இப்போ 3 மரம் ஏறினா 3 மரத்துலேயும் ஒரு மரத்துக்கு 4 இளநீ இருக்குது. அவ்வளோதான். பாக்கியெல்லாம் தேவை. இப்போ ஒரு தடவை தென்னை மரம் ஏறி இறங்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கூலி வாங்குவீங்க? தேங்காய் பறிக்கணும்னா 100 ரூபா கூலி கொடுப்பாங்க மரத்துக்கு. மரத்துக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. அதை விட இது லாபமா அது லாபமா? இங்கே இதுதாங்க லாபம். இதுதான் லாபம். இது ரெகுலராக பண்ணுறீங்களா வருஷம் வருஷம்? இதே வருஷம் தான் வியாபாரம். ஓகே. நான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக வியாபாரம். 50 வருஷமா? நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப இளநியோட நான் ஆரம்பிக்கும் போது 1,400 ரூபான்னு வாங்க. 1,400 ரூபா. இப்போ 1 ரூபா. இப்போ என்ன ரேட்டு விற்கிற ரேட்டு? அப்போ விற்றது 5 ரூபான்னு விற்றாங்க. 1,400 வாங்கி. சரி, இப்போ 30 ரூபா ஓடுது. 30 ரூபா ஓடுது. டவுன்லலாம் இன்னும் கூட ஓடுது போல இருக்குது. டவுனில் சில இளநீ இந்த கால் டாக்ஸி தவிர போய் ஆள் போட்டுக்காரு. 60 ரூபா, 70 ரூபா, 40 ரூபா கொஞ்சம் இளநீ இல்லை. மெட்ராஸில் என்ன ரேட்டு தெரியுமா? மெட்ராஸில் என்ன ரேட்டுன்னு தெரியாது. நான் கூட 80 ரூபா 100 ரூபா விற்கிறாங்க. இங்கே வந்து நம்மகிட்ட விற்கிற விலை வந்து 30 ரூபா. 30 ரூபா. ஓகே. நீங்கள் காலைல எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? காலைல ஒரு 6 மணிக்கெலாம் இதை விட்டு கிளம்புவாங்க. எத்தனை மணிக்கு ரிட்டர்ன்? 1 மணி நேரம் தான் இளநீ. அவ்வளோதான். உடனே ரிட்டர்ன் ஆகிடுவோம். மறுபடியும் திரும்பி வந்து இளநீ வெட்டி வச்சுருப்பான். நாளை காலையில் மறுநாள் எடுத்துகிட்டு போவோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இளநீ குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டோம். எனக்கும் ஒன்று கொடுக்கலாமே? தாராளமாக சாப்பிடுங்க. வெயிலில் இளநீ எடுத்துங்களா? இவ்வளோ சிரமப்பட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? ஒரு நாளைக்குங்க நம்ம இளநீ வெட்டினே கிடைக்கும். இதில் பெட்ரோல் செலவு, பெட்ரோல் 100 ரூபா போட்டுக்கணும். நம்ம செலவு இருக்குது. ஆள்காண்டு வருது. ஆள்காண்டு 150 ரூபா விற்கிறோம். 155. ரைட். அதுக்கு போயிடும். இதெல்லாம் மிச்சா வீட்டில் கொண்ட கண்டு. ஓகே, நான் கொண்டு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. நன்றி.